जय सद्गुरु अरुणगिरिनाथ स्वामी की जय. வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹர. ஓத வினை அகலும், ஓங்கு புகழ் பெருகும், காதல் பொருள் அனைத்தும் கைகூடும், சீத பனிக்கோட்டு வடவரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தான் தாழ். மட்டூர் குழல் மங்கையர் மெய்யல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒளிவே. தட்டூர் அற வேல் சைலத்து எரியும் நிட்டூர விராகுல நிற்பயனே. இந்த பாட்டுல மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்றில பெண்ணாசையை விட்டு வெளியில வரத்துக்கு இந்த ஒரு பாட்டு போகும். அடையாத பெண்ணாசை இருந்தாலும் அந்த ஆசைகளை தவிர்த்து ஆண்டவன் பால் உள்ளத்தை செலுத்துகின்ற திறமையை இந்த பாடல் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த பாடலுடைய சொல் விளக்கத்தை போய் பார்ப்போம். மட்டூர் குழல் வாசனை கமழ்கின்ற கூந்தல், குழல்னா கூந்தல், மங்கையர் பெண்கள், மையல் வலை காதல் லீலை மோக வலை, பட்டு அகப்பட்டு சிக்கிக்கொண்டு ஊசல் படும் உள்ளம் தடுமாற்றம் அடைந்து அலைச்சல் அடைந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறது, இங்கே அங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறது. பரிசு தன்மையை காரணத்தை என்று எந்த காலத்தில் ஒழிவேன், இந்த மையல்லேருந்து நான் எப்ப ஒழிஞ்சு வெளியில வருவேன் முருகா அப்படின்னு தன்னுடைய அகப்பொருள் கருத்தாக அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருந்து கூட எடுக்கலாம். அகப்பொருள் கருத்துன்னு சொல்லுவாங்க. அது என்ன, அருணகிரிநாதர் பல விதமான அந்த இளமை பருவத்தை பலவிதமாக கழித்தார் என்பதை எல்லாம் சொல்லி அந்த கட்டத்திலிருந்து அந்த துன்பத்திலிருந்து எப்போது வெளியில வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்துல கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒழிவேன் பரிசு ஊசல் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். தட்டு ஊடு அற, தட்டுன்னா தளம், ஒரு மலையில மேல் நடு கீழ் தளம், இந்த 3 தளம் இருக்கக்கூடிய மலைகளை நடுவிலே வேலை விட்டு தூள் தூளாக பொடிக்குமாறு ஊடு அற வேலாயுதத்தை சைலத்து, சைலம்னா மலை, கௌச்ச பர்வதம்னு சொல்லலாம், தாரகாசுரன் என்கின்ற பர்வதத்தையும் சொல்லலாம். கௌச்ச மலை, கிரி, சூரபத்மனும் மலை மாதிரி தான் இருந்தானா, அது 3 மலை என்று சொல்வார்கள். ஆணவம், கண்வம், மாயை என்கின்ற 3 மலைகளை தகர்க்கக்கூடியது ஞானமாகிய முருகனுடைய வேல் என்பது உட்பொருள். சைலத்தை எரியும் விட்டெறிதல் நிஷ்டூர கொடுமையான கடுமை வாய்ந்த சக்தி படைத்த முருகப்பெருமான், நிராகுலன் கலக்கமற்றவன் முருகப்பெருமான், நிர்பயம் பயமே இல்லாதவன் முருகப்பெருமான். சூரபத்மாதிகள் ஒரு 1000 மகிஷாசுர மாதிரி சக்தி வாய்ந்தவங்களாம். பார்க்கவே அப்படி பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு போருக்கு வருகிறான். குட்டி குழந்தை, 14 வயசு குழந்தையா முருகப்பெருமான் அங்க போய் நின்னா, அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இல்லை, சிரிச்சுண்டு அப்படியே நின்னானா. இதை பார்த்த சூரபத்மன் ஒரு நிமிஷம் மயங்கி போடுறான். இத்தனை அழகான குழந்தையா, அவனுக்கு தெரியாம இது குமரன் என்கின்ற வார்த்தை வந்து கந்தபுராணத்தில் போட்டிருக்கார். இப்படி தெரியாம இவ்வளவு அழகான ஒரு குழந்தையா என்ன கொல்ல போறது, இதை பார்த்தா ஒரு கொல்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைச்சானா.
இது குழந்தை என்ன கொல்ல முடியாதுன்னு அந்த அகங்காரம் உடனே வந்துடுது. சிவபெருமான் மட்டும்தானே என்ன கொல்ல முடியும்னு வரம் வாங்கியிருக்கேன். சிவனோட ரூபமா வந்துருந்தா இந்த குழந்தை எங்க என்ன கொல்ல போறது, இதுக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிருந்தானா. அந்த குழந்தை பயமில்லாத குழந்தைன்னு உனக்கு தெரியல. ஒரு நிமிஷத்துல கண் இமைக்கின்ற பொழுதுல வேலையை விட்டு சூரபத்மாதிகளை அழித்தார் மிருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. கிரௌச்சகிரி, சொர்ண கிரௌச்சகிரி ஊடுருவ துளைத்த வழி வேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிற்கணும் பூண்டு என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டதை உடம்பேன்னு அருள்நாதர் சொல்லுவார். அந்த கிரௌச்ச மலையை பிளந்து அதை சொல்லும் போது என்னுடைய ஆணவம் கர்மம் மாயை என்கின்றதெல்லாம் நீ பிளந்து விட்டாயே அப்படின்னு அருள்நாதர் சந்தோஷப்படுறார். என்னன்னு கேட்டா, இந்த தாரகாசுரன் யானை முகம் கொண்ட அரக்கனாதான் இருந்தான். அவன் என்ன பண்ண, கிரௌச்ச பர்வத்தோட சேர்ந்துட்டு 2 பேரும் மலை மாதிரி ரூபத்தை எடுத்துக் கொள்வார்கள் மாயையினாலே. போய் கிடுக்கிடு நிறைய பேர் இருக்கிற இடத்துல போய் மலை உட்காந்து அவ்வளவு பேரையும் சாப்பிட்டுடும். அந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா. அகஸ்தியர் பார்த்தா, அகஸ்தியர் கூட ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவ மேல போய் உட்கார்றதுக்கு இந்த மலையா வரான். இந்த தாரகாசுரனும் கிரௌச்ச பர்வம் இதை பார்த்தவொன்னு அகஸ்தியர் சொல்லிட்ட, இனிமே நீங்க மலையாவே இருப்போம்னு சாபம் கொடுத்துட்டா. அதனாலதான் தாரகாசுரன் யானை முகம் இல்லாம மலையாகி மாறி முருகனுடைய அந்த பூஜ கணங்களை எல்லாம் அடைச்சி வைக்கிறான். அப்புறம் சுவாமி மறுபடியும் இந்த வேலையை விட்டு அவர்களை எல்லாம் வெளியே எடுக்கிறார். அந்த மகேந்திரபுரியை மறைக்கிற மாதிரி கிரௌச்ச பர்வமும் தாரகாபுரியும் நின்றுதான். தாரக மலையும் மகேந்திரபுரி சூழல் இருக்கிற இடம் அது தெரியல. அதை காண்பிக்கிறதற்காக இந்த 2 மலையும் முருகன் ஒரு மலை கூழவே உரம்புகு தும்படி வேலா அப்படி அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த வேலை விட்டு அந்த மலையை தூள் பண்ணி நடுவா விட்டு, எப்படி ஒரு மலையை பழக்கணும்னா நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு அதுல ஒரு வெடி மருந்தை வச்சு வெடிச்சா அந்த மலை வெடிச்சு போகும். அந்த மாதிரி முருகனுடைய வேளானது நடுவிலே மலையின் நடுவிலே ஊடுருவி சென்று அந்த மலையை பிளந்தது. தட்டு ஊடு அற வேல் சைலத்து இவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கார். எப்படி ட்ரில்லிங் மிஷின் போட்டு ட்ரில் பண்ணுவாங்க அந்த மாதிரி முருகனுடைய வேல் சுருண்டு சென்று அந்த மலையின் நடுவிலே அந்த மலையின் தளம் தட்டுக்கள் ஊடுருவ வேல் சைலத்து மலையிலே எரியும் நிட்டூரகுலார். நிட்டூரன்னா அது பயங்கரமான முருகப்பெருமான். நிராகுலம் ஆக்குலம் என்ற கலக்கமே இல்லாத தெய்வம், நிர்பயம் பயமே இல்லாதவன் நம்ம செஞ்சான்னு சொல்லுவாங்க. தன் அழகெல்லாம் காட்டி மயக்கின்ற பெண்கள் வசம் சென்று மையல் கொண்டு ஊஞ்சல் போல எங்கும் மங்குமாக தவிக்கின்ற இந்த நெஞ்சை நீ உள்ளே நின்று சைலத்தை அழித்தால் போல் அந்த மனத்திலே இருக்கிற அந்த ஆவல் ஆசை எல்லாத்தையும் அழித்து என்னை உன்னுடன் நீ சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த முக்கியமான கருத்தை இங்கே கொடுத்து நிட்டூரன், நிராகுலன், நிர்பயன் என்கின்ற 3 வார்த்தையினால முருகனுக்கு அபிஷேகம் செய்கின்றார், அர்ச்சனை செய்கின்றார். இந்த பாடல்ல மிக்க அற்புதமான பாடல். இந்த பாட்டுக்கு அதாவது அந்த தலைமுடி, இந்த பெண்களுடைய கூந்தலை சொல்ற அந்த முடி என்ன பண்றதுன்னா காதலை வரவழைக்கிறதா. இந்த தலைமுடியை பத்தி சொல்லும் போது கருப்பா இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லுவார்கள், கருமை எல்லாம் சேர்த்து சொல்லுவார்கள். நஞ்சி விஷம் கருப்பா இருக்கும். நஞ்சினில் நளிர் நெடும் கடலில், பெரிய கடல் கருப்பா பார்க்க பயங்கரமா இருக்கும். உள்ள விழுந்துட்டு எங்க கொண்டு போச்சுன்னே தெரியாது. அதி பயங்கரமான உயிரை எடுக்கக்கூடியது கடல். நஞ்சு உயிரை எடுக்கக்கூடியது. நெடும் கடல் உயிரைக்கும். நஞ்சினில் நடும் நெடும் கடலில் நங்கையர் அஞ்சன நயனத்தில். அஞ்சனம்னா மெய்யிட்ட இந்த கடலும் விஷமும் போலலாம் நங்கையர் கண்கள்னு சொல்லுவாங்க. நங்கையர் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த கூந்தலில் தலையை அவுத்து போட்டுன்னு போனா அது வந்தா அசிஞ்சு போவான் ஆளுகள்லாம். அந்த அக்கிரமத்தை பண்ணக்கூடியது அவிழ்ந்த கூந்தலில் செய்கையால், அவங்க செய்கையால், இந்த பெண்களுடைய செய்கையால். மற்றும் நெஞ்சினில், அந்த கணிகையர் நெஞ்சில வஞ்சம் இருக்குமா, வஞ்சனை கொண்ட பெண்கள் நெஞ்சினில் இருண்டது நீலமேகமே என்பார் கம்பர். நீலமேகம் கருத்தது எப்படி இருந்ததுன்னா நஞ்சினில் நளிர் நெடும் கடலில் நங்கையர் அஞ்சன நயனத்தில் அவிழ்ந்த குந்தியில் மற்றும் செய்கையால் நெஞ்சினில் இருண்டது, நஞ்சினில் இருண்டது நீலமேகமே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பயங்கரமான கட்டாரி வேறு விழியார் வலைக்கை பொட்டாத வெப்பை பொருதகந்தார். வெப்ப மலையை பொட்டு மாதிரி ஒரு நிமிஷத்துல பொடிச்ச முருகப்பெருமானே. இந்த பாடலோட பொருளே அந்த கந்த கருணாரத்துல இருக்கு. பொட்டாத வெப்பை பொருதகந்தார்
தப்பி போனது ஒன்று அக்கெட்டாத ஞானக்கலை தருவார். இருங்காமவிடாய் பட்டார் உயிரை தெருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரி வேல் விழியார் வளைக்கே என் மனம் கட்டுண்டது அப்படின்னா அருணகிரிநாதர் மாதிரி அவ்வளவு பெரிய ஞானிகளையே மனத்தை அசைக்க வைக்கிறது இந்த பொம்னாட்டியுடைய அழகு அலங்காரம். அது இறைவனாவே ஏற்படுத்திய நிலை. அழகுக்கு அந்த பெண்கள் தான். அந்த பெண்களை பார்த்து அசைஞ்சு போகாம மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இது மூன்றையும் தவிர்த்து உன்னோட நான் சேரணுங்கிறதுக்காக தான் காவியம் கதைகள் எல்லாம் வந்தது. பொன்னாசை பிடிச்ச காவியம் ராமாயணம். சீத்தி ஆசைப்பட்டான் ராவணன் அழிஞ்சு போனான். மண்ணாசை பிடிச்சது மகாபாரதம். இடம் வேணும்னு கேட்டாங்க, எனக்கு ஒன்றுக்கும் இடம் கொடுக்க முடியாது, ராஜ்யம் வேணும்னு. அது கிடைக்காம மண்ணாசை பிடிச்சதுதான் மகாபாரதம். அதான் பொண்ணாசை பிடிச்சது. அதுக்கு அதுலயே நிறைய கதைகள் வருது. பொண்ணு வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது கிடைக்காம அதனால ஆசையால அழிஞ்சு போவாங்க. இது மூணும் இருக்கக்கூடாது, இதை தவிர்க்க வேண்டும். இந்த மூன்று ஆசைகளும் மூன்று மலர்கள் இந்த சைலத்தை எரியும், இந்த சைலங்களை அழிக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் வேண்டிக் கொள்கிறார். செயல்வாங்கு கண்ணியர் இதே பெண்களை பத்தி அழகா அறிவிக்கிறார். செயல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையிலே கால் வாங்கி வீட்டும் களிற்றான் கழத்தி. வெள்ளி மலையிலே கால் வாங்கின வெள்ளிமலை இமயதளம் போல வெள்ள கலர் இருக்கிற கால்களை கொண்ட ஐராவதம் ஆகிய யானை கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி. இந்திரனுடைய மனைவி களிற்றான் கிழத்து கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாத அன்று வேல் வாங்கிய பூங்கலன் நோக்குக்கு நெஞ்சே. அன்னைக்கு சூரபத்மாவிகளை அழிக்கலைன்னா அவன் தேவேந்திரன் நீழ்ச்சிப்பான். தேவேந்திரன் நீழ்ச்சி போனா இந்திராணி மாங்கல்யத்தை கழட்ட வேண்டியதா இருந்திருக்கும். அவர் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்தது முருகப்பெருமானுடைய வேல். அந்த வேல் எப்படி காப்பாத்திச்சுன்னா அதே வேல் என்னுடைய இந்த வண்ண புயதரம் சேர எண்ணுகின்ற என் மாலை காதலை ஆசையை என் உள்ளத்து பெண்ணாசையை அப்படியே அழிக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டிக் கொள்கிறார். பொட்டாத வெப்பை புரதகந்தா தப்பி போனது ஒன்று அக்கெட்டாத ஞான கலை தருவார். இருங்காம உண்டார் பட்டார் உயிரை திருகி பருகி பசித்தளிக்கும் கட்டாரி வேல் வெளியார் வலைக்கே என்மனம் கட்டுண்டதே என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை பார்த்துவிடாம். மற்றூர் மங்கையர் மெய்யல் வலை பட்டூசல் படும் பரிசெங்கொழிவே மெட்டூரவே செய்ய தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர.